Taste the Daily. கடலூர் மாவட்டம் பூதங்குடி VNSS மதகிலிருந்து வீராணம் ஏரி நீரை சீராக திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூதங்குடி VNSS மதகு மூலம் திறக்கப்படும் வீராணம் ஏரி நீர் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வழியாக புவனகிரி மற்றும் பரங்கிப்பேட்டை பகுதி மேட்டு பகுதிக்கு பாசனத்திற்கு செல்வது வழக்கமாகும். இந்த நிலையில் திடீரென தண்ணீர் திறப்பதும் நிறுத்துவதுமாக இருப்பதால் இந்த பகுதிகளின் பயிர்களில் வெடிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வீராணம் ஏரி நீரை சீராக திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கோவில் சுற்றுச்சுவரை இடித்து நுழைவு வாயில் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருத்தணி அடுத்த திருவாலாங்காடு வடாரணேஸ்வரர் கோவிலில் ஒரே ஒரு நுழைவு வாயில் உள்ளதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பின்புறம் மற்றொரு நுழைவு வாயில் அமைக்க அறநிலையத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. இதற்கு கோவில் நிர்வாகமும் தொல்லியல் துறையும் இசைவு கொடுத்த நிலையில் கிராமத்து பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பாரம்பரியமான கோவிலின் சுற்றுச்சுவரை இடிக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். கடையநல்லூர் அருகே அரியநாயகபுரத்திலிருந்து வடநத்தம்பட்டி செல்லும் சாலையின் ஓரம் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், இறைச்சி கழிவுகள் ஆகியவன கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி மூச்சுவிடவே சிரமப்படுவதாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளை மாற்று இடத்தில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கரூர் அருகே பிரிவு சாலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பிரதான சாலைக்கு வந்தவர் மீது பேருந்து மோதும் CCTV காட்சிகள் வெளியானது. மயிலம்பட்டியை அடுத்த செங்குளத்தை சார்ந்தவர் சண்முகநாதன். இவர் வெள்ளிக்கிழமை மதியம் மாயனூர் காவிரி ஆற்றங்கரையில் மீன் வாங்கிக் கொண்டு கரூர் திருச்சி பிரதான சாலைக்கு வந்தபோது தனியார் பேருந்து மோதியது. இதனால் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்ட சண்முகநாதனுக்கு தலை, கை, கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. மீட்கப்பட்ட சண்முகநாதன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவிக நகர் முதல் தெருவில் சாலை, கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் திமுக நகராட்சி செய்து தரவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 25வது வார்டுக்குட்பட்ட இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நகராட்சி அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் கோரிக்கை வைத்தும் தங்கள் பகுதியை முற்றிலும் புறக்கணிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை வசதி இல்லாத அவலம் ஒருபுறம் என்றாலும் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி கொசு தொல்லை அதிகமாகி அவதிக்குள்ளாவதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உடனடியாக ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். திருவிக்க தெரு புது தெருவில் 100 வீடுக்கு மேலே இருக்குது. இங்கே சாலை வசதி செய்து தர சொல்லியிருக்கேன். நானும் 2-3 டைம் மனு கொடுத்துருக்கேன். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வரைக்கும் இங்கே வார்கால் வசதி எதுவும் கிடையாது. வார்கால் தண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கிடங்கு தோண்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அசுத்தமாக இருக்குது. நான் 2-3 டைம் வந்து பேசியாச்சு. நானும் யார்யார்கிட்ட பேசணும் பேசிட்டேன். ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கலை. கடலூர் மாவட்டம் மேல்புவனகிரியில் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட நில அளவையர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு பயன்பாட்டில் இல்லாமல் பழுதடைந்து வருவதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித பயன்பாடும் இல்லாமல் புதர்களும் மண்டி கிடக்கிறது. நில அளவையர் வேறு இடத்தில் தங்கி பணி செய்து வருவதால் உரிய நேரத்தில் பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்றும் பல இடங்களில் நில அளவை பணிகள் பாதிப்படைவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பராமரிப்பதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.